உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்கிறது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள், கலா யதார்த்தம் மற்றும் அரசியல் தலைவர்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் வீண் போகாமல் பார்த்து கொள்ளுகிறேன். ஒரு சுவையான தகவல் நேற்று வெளிவந்திருக்கிறது. அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமைக்கு, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருப்பதாகவும், அதிலே அவர்கள் 14 பாராளுமன்ற தொகுதிகளை வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. இது எந்தளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழக தலைமை மட்டுமல்ல, தேசிய தலைமையுமே கூட அந்த மைண்ட் கேம்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதாவது செய்திகளை பரப்பி அதனுடைய விளைவுகள் எப்படி போகின்றன இதை பார்த்து அதன் பிறகு நடவடிக்கைகளை தீர்மானிப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் காங்கிரஸ் செய்திருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். குறிப்பாக நேற்று இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது என்று சொன்னால், இந்த தகவல் வெளிவந்திருப்பது காங்கிரஸ் ஆதரவு தரப்பு அல்லது காங்கிரஸ் ஆதரவு நிலை எடுக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகையாளர்கள் தான் இந்த தகவலை கசிவு செய்திருக்கிறார்கள். அதனால் இது அதிகாரப்பூர்வம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னாலும் கூட, நேற்று இரவு வரை தமிழக காங்கிரஸ் தலைமை தரப்பு, KS அழகிரியுடைய தரப்பு இந்த செய்திக்கு எந்த விதமான மறுப்பும் தெரியவில்லை அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். இதில் குறிப்பாக அரசியலில் விஷயம் அறிந்தவர்கள் சொல்லுவது என்ன என்று சொன்னால், காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு நன்றாக தெரியும் 14 தொகுதிகள்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நன்றாக தெரியும். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் 9+1 தான் கொடுக்கப்பட்டது. அதுக்கே காங்கிரஸ் பெரிய அளவில் நெகோஷியேட் பண்ணாங்க. அப்படியுள்ள சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலும் திமுக தற்போது 15 அல்லது 14 தொகுதிகள் தருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெளிவாக தெரிந்திருந்தும், இந்த செய்தியை கசிய விடுவதனுடைய உள்நோக்கம் என்ன என்பது பலரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது. குறிப்பாக தேசிய தளத்திலே அல்லது தேசிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், சமீப காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன ஒழிப்பு பேச்சு, 2ஆம் கட்ட தலைவர்களான ஆர் ஆசா, TR பாலு போன்றவருடைய ஹிந்தி எதிர்ப்பு பேச்சு, ஹிந்து எதிர்ப்பு பேச்சு, இதெல்லாமே வடநாட்டிலே காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக சமீபத்தில் நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இந்த மாதிரி விஷயங்கள், குறிப்பாக ஹிந்து பேசும் மாநிலத்தினுடைய கருத்துக்கள், மன ஓட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததன் மூலமாக காங்கிரஸுடைய தோல்வியிலே இதற்கெல்லாம் கூட ஒரு பங்கு இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைமை உணர்ந்திருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அப்படி உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்ற ஒரு இரண்டாவது சிந்தனை, ஒரு செகண்ட் தாட் கொண்டு இப்படி ஒரு காய நகர்த்தலை செய்திருக்கிறதா என்று சிந்திப்பவர்கள் பலரும் சொல்கிறார்கள். பல பத்திரிகையாளர்களும் கூட இந்த கருத்தோடு ஒத்துப்போகிறார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை கூட்டணியை விட்டு வெளியேற்ற மாட்டார்கள் நேரடியாக என்ற சூழ்நிலையிலே காங்கிரஸ் இப்போதுள்ள சூழ்நிலையை சூழ்நிலை ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவும் தயாராக இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். இந்த விஷயத்தில் பல மூத்த பத்திரிகையாளர்கள், டெல்லி சேர்ந்த பத்திரிகையாளர்கள், சென்னையில் உள்ள பத்திரிகையாளர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலே தன்னுடைய சொந்தக்காரரை கொண்டிருக்கும் ஒரு பத்திரிகையாளர், இவர்கள் எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமான காய் நகர்த்தல்களை செய்து வருகிறார்கள் என்பது சமீப நாட்களிலே தெளிவாக தெரிகிறது. அந்த நகர்த்தல்களின் பங்காகத்தான் இந்த மாதிரி செய்தியை கசிய விட்டு, இதன் மூலமாக திமுக தலைமை என்ன விதமான ஒரு ரியாக்ஷன் விடையை கொடுக்கிறது இந்த செய்திக்கு என்று பார்த்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை காங்கிரஸ் இறங்கும். தமிழக தலைமையாகட்டும் தேசிய தலைமையாகட்டும் இறங்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை உறுதியாக அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை ராகுல் காந்தி, சோனியா காந்தி மட்டத்திலே இந்த மாதிரி ஒரு செய்தி அல்லது இந்த மாதிரி ஒரு தகவல் பரிமாற்றத்திற்கான ஓகே வாங்காமல் இப்படி தமிழக தலைமை செய்திருக்காது என்பது கிட்டத்தட்ட உறுதியான விஷயமாக தெரிகிறது. பொதுவாக இந்த காங்கிரஸ் அனுப்பியிருப்பதாக சொல்லப்படும் அந்த 14 தொகுதி பட்டியலிலே திமுகவுக்கு நெருடலான விஷயமாக இருப்பது திமுக சென்ற முறை பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கும் 5 தொகுதிகளையும் சேர்த்து காங்கிரஸ் கட்சி சேர்த்திருக்கிறது. அதாவது அவர்கள்
சென்ற முறை வெற்றி பெற்ற 9 தொகுதிகள், அது இல்லாமல் வந்து இன்னொரு 5 தொகுதிகள். அந்த 5 தொகுதிகளுமே வந்து சென்ற முறை 2019 தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக திமுக வெற்றி பெற்ற தொகுதிகளையும் சேர்த்தே காங்கிரஸ் வந்து கேட்டிருக்கிறது என்ற தகவல்கள் தான் வந்து உறுதியாக காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு நகர்வை செய்து என்ன அதற்கு விடை என்று தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தேசிய தளத்திலே வந்து எடுத்து முடிந்தால் வந்து திமுகவிலிருந்து விலகி அதிமுகவோடு சேருவதை பற்றி கூட சிந்திப்பார்களோ என்ற நிலைதான் இப்போது காங்கிரஸில் இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள். காங்கிரஸ் கேட்டிருக்கும் தொகுதிகளிலே வந்து பல முக்கியமான காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அல்லது காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிற தொகுதிகளெல்லாம் அடங்கியிருக்கின்றன. குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி, அதுபோல் திருவண்ணாமலை, திருப்பெரும்புதூர் போன்ற பல தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக வெற்றி பெற்றும் தொகுதிகளை கேட்டிருக்கிறார்கள் என்ற சூழ்நிலை தான் நிலவுகிறது. இப்பொழுது கன்னியாகுமரி தொகுதியும் சேர்த்து கேட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி தொகுதியை கேட்டிருப்பதன் மூலமாக ஒன்று, கன்னியாகுமரி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு வலுவான கோட்டை என்ற அளவில் மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் போட்டியிடுவதற்கான திட்டம் இருக்கிறதா என்ற ஒரு சிந்தனையும் பலரிடம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. வயநாடு தொகுதியிலே வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த முறை ஒரு கடினமான போட்டியை ஏற்படுத்தும் நிலையை வந்து அங்கிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்படுத்தியிருப்பதாலே இரண்டாவது தொகுதியாக கன்னியாகுமரியை வைத்து ராகுல் காந்தி போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அதேபோல் ராகுல் காந்தி இங்கே கன்னியாகுமரியிலே போட்டியிட்டால் அதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட், அதாவது அவர் போட்டியிடுவதனுடைய அதிர்வலைகள் வந்து பிற தொகுதிகளிலும் இருக்கும். அதனால் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல ஆதரவு இருக்கும் என்ற அடிப்படையிலே கூட இந்த 14 தொகுதிகள் கேட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் வந்து கேரளாவில் சென்ற முறை வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி போட்டியிட்ட பொழுது கேரளாவில் வந்து ஒரே தொகுதியை தவிர அனைத்து பாராளுமன்ற தொகுதியிலும், அதாவது கேரளாவில் 20 பாராளுமன்ற தொகுதிகள், அதில் 19 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து பெருவெற்றி பெற்றது. அதற்கு முக்கியமான காரணம் வந்து ராகுல் வயநாட்டில் போட்டி போட்டது என்று கருதுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஒரு அடிப்படையிலே தான் ராகுல் காந்தி ஒருவேளை கன்னியாகுமரியிலே போட்டியிடுவார் என்றும் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து இந்த செய்தி வெளிவந்ததை பற்றி பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இல்லை என்பதும், அவர்கள் வந்து இது இப்படி ஒரு தகவலை வந்து வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து யாரோ வெளியிட்டிருப்பது வந்து கட்டாயம் அந்த சீரிய உறவுக்கு வந்து உதவுவதாக இருக்காது என்றும் கருதுவதாக பலரும் சொல்லுகிறார்கள். இது வந்து அஃபிஷியலாக யாரும் பேசவில்லை என்று சொன்னாலும் கூட அன்அஃபிஷியலாக திமுக தரப்பில் வந்து இந்த செய்தி ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அனீசினஸை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல்களை பத்திரிகைகளுக்கு கொடுப்பதில் வந்து பெரிய உடன்பாடு இல்லை, அது ஒரு தவறான கூட்டணி தர்மத்திற்கு எதிரான ஒன்று என்று திமுகவில் பலரும் கருதுவதாக தகவல்கள் சொல்கின்றன. உண்மையாகவே காங்கிரஸ் கட்சி 14 தொகுதிகள் கேட்டிருக்கிறதா? அப்படி கேட்டிருப்பதன் மூலமாக அதன் பின்னணியில் உள்ள அரசியல் ராஜதந்திரம் என்ன? ராகுல் காந்தி எப்படி இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய உறவை தொடர வேண்டும் என்று நினைக்கிறாரா, அல்லது முடிந்தால் வந்து கூட்டணியை விட்டு விலகிவிட்டு அதிமுகவோடு பேச்சு நடத்தி அங்கே அதிக தொகுதிகள் பெறலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறதா என்பதெல்லாம் பலவாறாக இப்பொழுது பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக வருகின்ற நாட்களிலே, வருகின்ற வாரங்களிலே வந்து இந்த செய்தியுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் தொடருமா? அப்படி தொடர்ந்தால் வந்து திமுக திட்டமிட்டது போல் 5 தொகுதிகள் அல்லது 6 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுப்பார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை 5 அல்லது 6 தொகுதிகள் கொடுத்தால் அதற்கு காங்கிரஸுடைய பதில் அல்லது பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் முறை நான் உங்களை சந்திக்கிறேன்.